ஓம் சாய்ராம். குரு சரணம். கோவிட் பாசிட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். அநேக பிள்ளைங்க நிறைய இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி திரும்பி வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக வந்துருமோன்னு பயத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு தைரியசாலிகள்லாம் அந்த கோவிட் பாசிட்டிவ் இருந்தாலும் கூட அவங்க வெளியில் வந்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்த்துருக்குறோம். அநேக பேர் அதாவது மெடிசன்ஸு எடுத்து அதனால் சரியாகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மெடிசன் எடுக்காமலேயே தைரியத்திலேயே சரியாகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனதில் மனதளவில் தைரியம் இருந்தாலே ஒரு நல்ல விஷயம். மனம் வேறு உடல் வேறு இல்லையா? இப்போ உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், மனத்துக்கு எங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணுறது? அதுதான் ஆன்மீகம் இருக்குது இல்லையா? ஸோ ஆன்மீகத்தில் நம்ம லைட் இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்தால் நமக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ கோவிட் நிறைய பேர் இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒரு 7-8 பேர் போனாங்க. இப்போ மலேசியாவிலேருந்து 7-8 பேர் போனாங்க. போயிட்டு நம்மக்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு மறுபடியும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரொம்ப சிரிக்கிறாங்க, நம்மக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, நம்ம பிரார்த்தனை குழுவில் இணைஞ்சிருக்கிறாங்க. கோவிட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பாசிட்டிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. இப்போ நமக்கு தெய்வாதீனமாக இப்போ நமக்கு சம்மர் சீசன், தெய்வாதீனமாக சம்மர் சீசன். இப்போ இந்த சீசன் நமக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக இது அமையுது. மேக்ஸிமம் கோல்டு வராது. கோல்டு வர்றவங்க கூட கோல்டு வராமல் தவிர்க்கணும். அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும். அது ஈடுபடாமல் இருந்தால் நம்ம கோல்டு வரும். கோல்டு வந்தால் பயம் முதல்ல வரும், நம்மளை தேடி பயம் வரும். பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் பயம். நோய் வர்றதுக்கு கூட நம்ம வாசலை திறந்து வைக்கிற மாதிரி மன பயம்ன்ற வாசல் தான் திறந்து வச்சிட்டோம்னாக்கா நோய் உள்ளே வரும். அதை மூடி வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அந்த ஷட்டர் மூடிட்டோம்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருந்து எந்த நோய் வராது. கோவிட் மட்டும் இல்லை, எந்த நோய், ஜுரம் கீரம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்களேன், தலை வலிக்கும். கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் கழுத்து அந்த இடத்துல, அதுதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது. அந்த இடத்துல மைய புள்ளியில் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் பாயிண்டில் நம்ம அது எண்ணத்தை நம்ம செலுத்திக்கிட்டே இருந்தோம்னாக்கா, இப்போ கை முட்டி வலிக்குதுன்னு வச்சுங்களேன், நினைக்கிறோம் அப்படி, நம்ம கொஞ்சம் காலையில் ஏதோ தூக்கணுமோ அதனால் வலிக்குதோ அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிப்போம். அது எங்கேயோ போய் நிற்கும். அந்த மாதிரி தான் இந்த கோவிட் கூட அப்படி தான். கோல்டு இருக்குது, எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். 60% பேர் உள்ளே போனவங்க, அதாவது கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே குவாரண்டைனுக்கு போனவங்க எல்லாருமே 60% பேர் அப்படியே திரும்பி வந்துடுறாங்க. அவங்களுக்கு கோவிடு கிடையாது. அதுக்குள்ளே பெரிய காபரா நடக்கும். அங்கே அந்த தெருவை மூடிடுவாங்க, அந்த வீட்டில் தனிமைப்படுத்துவாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்னமோ பெரிய நோய் வந்துட்ட மாதிரி, மிகப்பெரிய இது வந்த மாதிரி பெரிய, அதாவது இந்த நிறைய ஃபோன் எடுக்கும்போது ஃபோனில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, டயல் பண்ணும்போது சொல்லுவாங்க பாருங்க ஒருத்தங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை நோயோடு தானே போராடணும் தவிர நோயாளியோட போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நோயாளியோட நம்ம போராட வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்கள பயமுறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்கள பயம் இல்லாமல் திருப்பி வருவேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலே திரும்பி வருவாங்க. அதை விட்டுட்டு போகும்போதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனை நானும் கண்டேன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கும் பயப்படுவாங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கு கண்ணு சிந்தி ஏதோ போருக்கு போகிற மாதிரி அவங்கள அனுப்பி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக இருக்கணும், வீட்டில் இருக்கணும் தைரியமாக இருக்கணும், அனுப்புகிறவங்களையும் தைரியமாக அனுப்பிச்சி வைக்கணும். அப்போ தான் திரும்பி வருவாங்க. இது மீதி பேர் 60% சாதாரணமாக வந்துடுறாங்க இல்லையா, மீதி பேர் 40 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் மருத்துவம் பார்த்து குணமடைஞ்சி ஒரு 30% பேர் வந்துடுறாங்க. அவங்களும் நோய் இருந்து அவங்க மருத்துவம் பார்த்து மருத்துவத்தினால குணமடைஞ்சு அவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. மீதி இருக்காங்க பார்த்தீங்களா, மீதி இருக்கிறவங்க அந்த 20%ல் 5-10% பேருக்கு கொரோனா அதிகமாக பாதித்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க அதிகமாக பாதிப்பு இருக்குது, உண்மையான பாதிப்பு இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மருத்துவத்தினால அந்த உதவினால் மருத்துவம் பார்த்து அவங்களும் கூட மேக்சிமம் வந்துடுறாங்க. ஒரு 5% பேர் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரிழப்புக்கு அந்த அந்த லெவல் வரைக்கும் போகிறாங்க.
அதுக்கு கூட காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லாமல் இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது, மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் அது எந்த மருத்துவம் பார்க்குறாங்களோ அந்த மருத்துவத்தினுடைய அந்த தன்மை எடுத்துக்கொள்ள முடியாமல் அந்த பாடி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிடுறது. அது எடுத்து நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு அந்த உடல் இருக்கிறதுனால அந்த தோல்வி ஆகுது. அந்த மருத்துவம் வந்து தோல்வி அடையுது. மருத்துவர்கள் தோல்வி அடைவதில்லை, மருந்தும் தோல்வி அடைவதில்லை. அவங்களுடைய பாடி கண்டிஷன் அப்படி இருக்குது, அதனால் அது எடுத்துக்கிறது இல்லை. ஆகையினால நம்ம இதிலேருந்து மீண்டு வரணும்னா என்ன செய்யணும்? முதல்ல தைரியமாக இருக்கணும். நமக்கு இது வரவே கூடாது, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கோம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அடிக்கடி கை சுத்தமாக வச்சுக்கணும். அடிக்கடி மனசு சுத்தமாக இருக்கிற மாதிரி கையை சுத்தமாக வச்சுக்கணும். கை சுத்தமாக அப்படின்னு நினைப்பு கேட்பாங்க தெரியுமா நிறைய பேர், அந்த ஆளுக்கு கை சுத்தம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கை சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும், உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அடிக்கடி நான் சொல்வேன், சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூரியன் தான் இந்த நோயினுடைய தாக்கமும் தர்றாரு, இதை வந்து வெளியிலையும் அனுப்புகிறாரு. சூரிய நமஸ்காரம் பண்ணி நம்ம கண் வழியில் கண் மூலமாக சூரியனை அந்த நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து உள்ளே வர வச்சுட்டோம்னாக்கா உயிர் சக்தி, பிராணசக்தி, ஆராசக்தி நமக்கு நிலைக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஞாபக சக்தியோட, திராணியோட, தைரியமாக எப்போவுமே இருப்போம். அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சின்ன லெவலில், அதாவது உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, உடம்புக்கு தகுந்த மாதிரி யோகா, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நம்ம தப்பலாம். நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்காது, நமக்கு அந்த நோய் கொரோனாங்கிற நோய் நம்மளை தேடி வராது, நம்மளை பார்த்து ஓடியே போயிடும். அதனால் இதெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் ஆன்மீகத்தில் பாபாவை நம்பிடுங்க. பாபாவோட பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் கொரோனா வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஷீரடிகளில் கூட கொரோனா இல்லவே இல்லை, வந்ததும் கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. அதனால் நமக்கு மட்டும் இல்லை, பாபாவோட பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பாபாவுடைய பிள்ளைங்க யாருக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் கூட இந்த நோய் வரவே வராது. அதனால் தைரியமாக இருப்போம். இந்த கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் கூட அதை போராடி நம்ம ஜெயிப்போமா? கண்டிப்பாக ஜெயிப்போம். அப்பா கூட இருக்கார், சாயப்பா கூட இருக்கிறாரு, நம்ம பிரார்த்தனை குழு நம்ம கூட இருக்குது. அப்புறம் என்ன நம்ம கவலை? எதிலிருந்தும் உடச்சிக்கிட்டு வருவோம். சரியா? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம்.